வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள்: கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான பணிகளில் எவ்வித தளர்வுக்கும் இடமளிக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்து போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான பணிகளை கண்காணிப்பதற்கென மாவட்டந்தோறும் சிறப்பு அலுவலர்களை தமிழக அரசு நியமித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டி இன்று கசகஸ்தானில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் எந்தவொரு தளர்வுக்கும் இடமளிக்கக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நோய் தொற்று பரவல் தொடர்பாகவும் தடுப்பூசி பணிகள் குறித்தும் மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக நேற்று ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த நோய் தொற்று பரவலின் வேகம் கடந்த ஆண்டை விட தற்போது அதிகரித்துள்ளது கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் பிரதமர் கூறினார். இதனை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த நோய் தொற்று பரவல் அதிகமாக காணப்படும் மாவட்டங்களில் 45 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் 100% தடுப்பு மருந்து செலுத்திக் கொள்வதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வரும் 11ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரை தடுப்பு மருந்து திருவிழாவாக கடைபிடித்து அதிக எண்ணிக்கையில் தடுப்பு மருந்து செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். தடுப்பு மருந்தை செலுத்திக் கொண்ட பின்னரும் முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட நெறிமுறைகளை அனைவரும் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். இந்த நோய் தொற்றை கண்டறிவதற்கான பரிசோதனையின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டார். கோவிட் தடுப்பு மருந்து போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், தடுப்பு மருந்து பற்றாக்குறை நிலவுவதாக வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று குறிப்பிட்டுள்ளார். எவ்வித பாரபட்சமும் இன்றி தடுப்பு மருந்து மாநிலங்களுக்கு விநியோகம் செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார். பிஜேபி ஆட்சி பொறுப்பில் இல்லாத மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களுக்குத்தான் அதிக அளவு தடுப்பு மருந்து விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். தடுப்பு மருந்து செலுத்தும் பணியை அரசியலாக்குவது ஏற்புடையதல்ல என்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மாவட்டந்தோறும் கண்காணிப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் குறித்து இவர்கள் ஆய்வு மேற்கொள்வார்கள் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 45 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் பணிபுரியும் இடங்களுக்கே சென்று தடுப்பூசி செலுத்தும் பணிகளை இவர்கள் உறுதி செய்வார்கள் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை தவிர கள அளவிலான குழுக்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் புதிய அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தரை அவசரமாக ஆளுநர் நியமித்தது ஏன் என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் இதுபோன்ற நியமனங்களை செய்திருக்கலாம் என்று கூறியுள்ளார். சாதி அடிப்படையிலான வன்முறை சம்பவங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரக்கோணம் அருகே இதுபோன்ற வன்முறை சம்பவத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு முத்தரசன் கோரிக்கை விடுத்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட் ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட் தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். கோவிட் எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம்.
நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு நடப்பு நிதியாண்டில் 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்க முடிவு செய்துள்ளது. இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை ஆய்வு செய்வதற்கான பணிகளை மாநில அரசுகளுடன் இணைந்து இன்று முதல் மேற்கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் ஏரியூரில் பொதுமக்களின் உடைமைகளை சேதப்படுத்தி வந்த யானை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. இந்த யானை நீலகிரி மாவட்டம் அசுவரப்பட்டம் அருகே வனப்பகுதியில் இன்று அதிகாலை விடப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வனச்சரகத்திற்குட்பட்ட ஏரியூர் சுற்றுப்புற மக்களின் உடைமைகளை சேதப்படுத்தியதற்காக நேற்று மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட 15 வயது மிக்க ஆண் யானை நீலகிரி மாவட்டம் முதுமலைக்கு கொண்டுவரப்பட்டு அசுவரமட்டம் அடர்ந்த காட்டில் இன்று அதிகாலை விடப்பட்டது. மயக்க ஊசி செலுத்தப்பட்டதன் காரணமாக யானை மிகவும் சோர்ந்து காணப்படுவதாகவும் இதன் நடமாட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் வனத்துறையினர் தெரிவித்தனர். மேலும் அசுவரமட்டம் பகுதியில் வனவிலங்குகளின் குடிநீர் தேவைக்காக 50,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டு சூரியசக்தி மூலம் இயங்கும் மின் மோட்டார் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் வனத்துறையினர் தெரிவித்தனர். உதகமண்டலத்திலிருந்து மயில்வாகனன். இதற்கிடையே கொடைக்கானல் பாரதி அண்ணா நகரில் விவசாய நிலத்தில் புகுந்த காட்டு யானையை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக கடுமையான வெப்பம் நிலவி வருகிறது. இதனால் வனவிலங்குகள் வனப்பகுதியில் இருந்து குடியிருப்பு பகுதிகளுக்கு தண்ணீர் குடிப்பதற்காக உலா வருகின்றன. இந்நிலையில் கொடைக்கானல் 5 வீடு பாரதி அண்ணா நகர் பகுதியில் உள்ள தனியார் விவசாய நிலத்தில் ஒற்றை காட்டு யானை முகாமிட்டு இருந்தது. இதனை அறிந்த வனத்துறையினர் காட்டு யானை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் வனப்பகுதிக்குள் காட்டு யானை செல்லாமல் அதே பகுதியில் முகாமிட்டுள்ளது. திண்டுக்கல்லிலிருந்து சுபா ராஜசேகரன். இருவரிச் செய்திகள். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் $60 உள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் நேரிட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 4 பேர் காயமடைந்தனர். தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு ஒருங்கிணைந்து செயல்படுவது என இந்தியாவும் மாலத்தீவும் முடிவு செய்துள்ளன. பராகுவேயில் இந்திய தூதரகம் திறக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோதுமை கொள்முதலுக்காக தில்லியில் 3 நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக உணவுக் கழகம் கூறியுள்ளது. கர்நாடகாவில் பெங்களூரு உட்பட 6 நகரங்களில் நாளை முதல் இரவு நேர ஊரடங்கு செயல்பாட்டிற்கு வருகிறது. தில்லியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் 37 மருத்துவர்களுக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயனுக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் அருகே விருப்பத்திற்கு மாறாக சத்தீஸ்கட் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களை பணிபுரிய வைத்த நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுத்துள்ள தொழிலாளர் துறை 9 பேரை மீட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கொடிவேரி தடுப்பணை அருவியில் குளிக்கவும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இதுவரை 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு கோவிட்-19க்கான தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் மும்பை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இரவு 7:30 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. நாளை சென்னை அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. சென்னை, அகமதாபாத், பெங்களூரு, கொல்கத்தா, தில்லி, மும்பை ஆகிய 6 நகரங்களில் இப்போட்டி நடைபெறுகிறது. இறுதிப் போட்டி அடுத்த மாதம் 30ஆம் தேதி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளது. கோவிட்-19 காரணமாக இப்போட்டியில் பார்வையாளர்களுக்கு அனுமதி கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டி இன்று கசக்ஸ்தானின் அல்மாட்டியில் தொடங்குகிறது. வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டி ஒலிம்பிக் போட்டிக்கான தகுதிப் போட்டியாகும். ஆடவர் பிரிவில் சந்தீப் சிங், சுமித் மாலிக், மகளிர் பிரிவில் அன்சு மாலிக், பூஜா உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவிற்கு எதிரான நட்புணர்வு கால்பந்து போட்டியில் பெலாரஸ் வெற்றி பெற்றது. தாஷ்கண்டில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் பெலாரஸ் வெற்றி பெற்றது. ஐசிசியின் கடந்த மாதத்திற்கான சிறந்த ஆட்டக்காரர் விருதுக்கு இந்தியாவின் புவனேஷ்குமார், ஆப்கானிஸ்தானின் ரஷீத் கான், ஜிம்பாப்வேயின் சீன் வில்லியம்ஸ் ஆகியோரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. மகளிர் பிரிவில் இந்தியாவின் ராஜேஸ்வரி, பூனம் ரவுட் மற்றும் தென்னாப்பிரிக்காவின் லிசல் லீ ஆகியோரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஸ்பிளிட் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் புரவ் ராஜா, ஆஸ்திரியாவின் சாமுவேல் வெய்ஸ்பர்ன் இணை தோல்வியடைந்தது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டி கோவிட்-19 காரணமாக அடுத்த மாதம் 30ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்கான பணிகளில் எவ்வித தளர்வுக்கும் இடமளிக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்து போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்கான பணிகளை கண்காணிப்பதற்கென மாவட்டந்தோறும் சிறப்பு அலுவலர்களை தமிழக அரசு நியமித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி சென்னையில்
இன்று தொடங்குகிறது. ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டி இன்று கசக்ஸ்தானில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.